இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி. நோர்வே ஏவுகணை ஒப்பந்தம் ரத்து. பாதுகாப்பு நிறுவனத்திடம் 1 பில்லியனுக்கும் அதிகமாக இழப்பீடு கோருகிறது மலேசியா. மலேசிய கடற்படைக்காக கொள்முதல் செய்ய திட்டமிடப்பட்டிருந்த கடற்படை தாக்குதல் ஏவுகணையான NSM-இன் ஏற்றுமதி அனுமதியை நோர்வே அரசாங்கம் ரத்து செய்ததை தொடர்ந்து அந்நாட்டின் பாதுகாப்பு நிறுவனத்திடம் மலேசியா 1 பில்லியன் ரிங்கிட்டுக்கும் கூடுதலான இழப்பீட்டை கோரியுள்ளது. ஒப்பந்த தொகையில் 95 விழுக்காடு ஏற்கனவே செலுத்தப்பட்டிருந்த நிலையிலும் நோர்வே அரசாங்கம் கடைசி நேரத்தில் ஏற்றுமதி உரிமத்தை ரத்து செய்ததால் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு மலேசிய அரசாங்கம் சட்ட நோட்டீஸ் அனுப்ப வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதாக தற்காப்பு அமைச்சர் காலித் நோர்டின் தெரிவித்துள்ளார். நோர்வே ஏவுகணை தயாரிப்பு நிறுவனமான காங்ஸ்பர்க் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் வெளியிட்டுள்ள தகவலின்படி 6 புதிய கடலோர போர் கப்பல்களுக்கு ஆயுதம் அளிப்பதற்காக இந்த NSM கொள்முதல் ஒப்பந்தமானது கடந்த 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இந்த கொள்முதலுக்கான மொத்த மதிப்பான 634 மில்லியன் ரிங்கிட்டில் ஏற்கனவே 94% செலுத்தப்பட்டுவிட்டதாக காலித் நோர்டின் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த ஏற்றுமதி உரிமம் திடீர் என ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக செலுத்தப்பட்ட தொகையான 583 மில்லியன் ரிங்கேட் நேரடி செலவுகளையும் அத்துடன் மறைமுக செலவுகளையும் சேர்த்து 1 பில்லியனுக்கும் அதிகமாக இழப்பீட்டு கோரிக்கையை மலேசியா இன்று சமர்ப்பித்துள்ளதாக பேரா மாநிலம் லுமூர் கடற்படை தளத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் காலித் நோர்டின் தெரிவித்துள்ளார். ஜொஹூர் மாநில தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக எடுக்கப்பட்டுள்ள முடிவு ஒற்றுமை அரசாங்கத்துக்கு செய்யும் துரோகம் அல்ல என்று பாரிசான் நேஷனல் கூட்டணி சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தேசிய பொறுப்புணர்வின் அடிப்படையில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தை பாரிசான் ஆதரித்ததாக அதன் பொதுச் செயலாளர் ஜம்ரி அப்துல் கடீர் தெரிவித்துள்ளார். நீண்டகால அரசியல் குழப்பங்களில் இருந்து நாட்டை பாதுகாக்கும் நோக்கத்திலேயே அந்த ஒத்துழைப்பு உருவாக்கப்பட்டதாகவும் நாடாளுமன்ற காலம் நிறைவடையும் வரை இந்த ஒப்பந்தம் தொடரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே ஒற்றுமை அரசாங்கத்துக்கு பாரிசான் துரோகம் செய்கிறதா என்ற கேள்விக்கே இடமில்லை என்று இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் ஜம்ரி அப்துல் கடீர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசாங்கத்தின் நிலைத்தன்மையையும் மக்களின் நலனையும் பாதுகாக்கும் பணியை பாரிசான் தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மலாக்கா மாநிலம் குவாலசுங்காய் பாரு பகுதியில் பெண் ஹெயிலிங் ஓட்டுநர் தாக்கப்பட்ட சம்பவத்தில் 4 இளம் வயதினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பயண கட்டணத்தை செலுத்த முடியாததாக கூறிய அவர்கள் பெண் ஓட்டுநரை தாக்கி கழுத்தை நெரித்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்களில் 15 மற்றும் 17 வயதுடைய 2 சிறுவர்களும் 14 வயதுடைய 2 சிறுமிகளும் இருப்பதாக அலோ கஜா மாவட்ட போலீஸ் தலைவர் அமர் அபுபக்கர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர்களில் ஒரே ஒருவர் மட்டும் தற்போது பள்ளியில் கல்வி பயின்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மே 14ஆம் தேதி அதிகாலை சுமார் 12:30 மணியளவில் 41 வயதுடைய பாதிக்கப்பட்ட பெண் ஓட்டுநர் புக்கிட் ராம்பாய் பகுதியில் இருந்து அந்த இளைஞர்களை ஏற்றிக்கொண்டு புக்கான் குவாலசுங்காய் பாரு பகுதிக்கு சென்றுள்ளார். குவாலசுங்காய் பாரு பகுதியில் உள்ள காட்டு பகுதி அருகே சென்றபோது சந்தேக நபர்களில் ஒருவர் வாகனத்தை நிறுத்துமாறு ஓட்டுநரிடம் தெரிவித்துள்ளார். அவர்களுள் ஒருவரை தேடி வருவதாகவும் பயண கட்டணத்தை செலுத்த பணம் இல்லை என்றும் அந்த நபர் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில நிமிடங்களுக்கு பிறகு சந்தேக நபர்களில் 3 கடினமான பொருளால் பெண் ஓட்டுநரை தாக்கியதுடன் பின்னால் இருந்து அவரது கழுத்தை நெரித்ததாக கூறப்படுகிறது. மேலும் உதவி கேட்க கூடாது என்று மிரட்டியும் எச்சரித்தும் அவர்கள் செயல்பட்டதாகவும் நம்பப்படுகின்றது. இச்சம்பவம் குறித்து தற்போது மேல் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமர் அபுபக்கர் தெரிவித்துள்ளார். பினாங்கு மாநிலத்தின் புதிய போலீஸ் தலைவராக டெனிஸ் லிம் நியமிக்கப்பட்டுள்ளார். புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வு துறையின் தடயவியல் மற்றும் திட்டமிடல் துணை இயக்குநராக பணியாற்றி வந்த அவர் தற்போதைய பினாங்கு போலீஸ் தலைவர் அசிசி இஸ்மாயிலுக்கு பதிலாக பொறுப்பேற்கிறார். வரும் ஜூன் 20ஆம் தேதி முதல் அவரது பதவிக்காலம் தொடங்குவதாக புக்கிட் அமான் இன்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அதேவேளையில் மாநில மற்றும் மாவட்ட வாரியாக உயர் மட்டங்களில் பல மூத்த போலீஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி திரங்கானு மாநில உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்குத்துறை தலைவராக ராவ் ஸ்லாமாட் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் நடப்பு தலைவர் அஸ்ருல் இஷாம் ஷாஃபிக்கு பதிலாக அப்பொறுப்பை ஏற்கிறார். இதனையடுத்து அஸ்ருல் இஷாம் ஷாஃபி ஜொஹோர் பாரு ஸ்லாத்தான் போலீஸ் தலைவராக பொறுப்பேற்கிறார். மேலும் பண்டாபாரு போலீஸ் தலைவரான ஷம்சுல் சின்ரிங் கிடா மாநிலம் குலி மாவட்ட போலீஸ் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக லங்காவி நிர்வாக
நிர்வாக பிரிவு தலைவர் சனிமான் அலி பண்டாபாரு போலீஸ் தலைவராக பொறுப்பேற்கிறார். அதே வேளையில் பேரா மாநில சிலாமா போலீஸ் தலைவராக கிளாங் ஸ்லாத்தான் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்க பிரிவு தலைவர் ராம்ஜி மஹ்மூடின் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த இடமாற்றங்கள் அனைத்தும் ஜூன் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜாசேகா தலைவர் லிம் குவான் எங் மற்றும் அவரது மகன் கிளின்ட் லிமை அவதூறாக சித்தரித்த முகநூல் பதிவிற்காக அரசியல் சமூக ஊடக பிரபலமான ஒன் அஸ்ரி ஒன் டெரீஸ் என்ற பாப்பாகோமோ 2,80,000 ரிங்கிட் இழப்பீடு வழங்க கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி லிம் குவான் எங்கின் மகனான கிளின்ட் லிம் சிங்கப்பூருக்கு 2 மில்லியன் ரிங்கிட் கடத்த முயன்ற போது கைது செய்யப்பட்டதாக தவறான குற்றச்சாட்டு ஒன்றை கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி பாப்பாகோமோ தமது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளதாக நீதிபதி ரோஸ்லான் மன்னோர் குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து குவானெங்கிற்கு 2 லட்சம் ரிங்கிட்டும் அவரது மகனுக்கு 80,000 ரிங்கிட் இழப்பீடும் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டதுடன் வழக்கு செலவாக முறையே 30,000 மற்றும் 10,000 செலுத்தவும் உத்தரவிட்டுள்ளது. சரவாக்கில் மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் பெண் அதிகாரியிடம் பாலியல் தொந்தரவு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள விவகாரத்தை மகளிர், குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சு தீவிரமாக கண்காணித்து வருகின்றது. இச்சம்பவம் குறித்து துணிச்சலாக புகார் அளிக்க முன்வந்த பெண் அதிகாரியை அமைச்சர் டத்துஸ்ரீ நான்சி ஷுக்ரி பாராட்டியுள்ளார். பாலியல் தொந்தரவுகளுக்கு எதிரான ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் வயலன்ஸ் புரோகிராம் சே நோ டு செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் என்ற திட்டத்தை இன்று அறிமுகப்படுத்திய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நான்சி ஷுக்ரி இச்சம்பவமானது வேலியே பயிரை மேய்ந்த கதையாக உள்ளது என்று விமர்சித்துள்ளார். சட்டத்தை காக்க வேண்டிய சட்ட அமலாக்க அதிகாரியே இப்படி ஒரு செயலில் ஈடுபட்ட சம்பவத்தை தாம் தீவிரமாக கவனித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட அந்த போலீஸ் அதிகாரி தொடர்பான வழக்கு தற்போது குற்றவியல் சட்டம் பிரிவு 354 கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. திசைகள் செய்தி ஊடகத்தில் பணியாற்ற விருப்பமா? விற்பனை துறையில் சாதிக்கும் ஆர்வம் கொண்டவரா நீங்கள்? அப்படியென்றால் நாங்கள் தேடுகின்ற நபர் நீங்களாக இருக்கலாம். புதிதாக பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் சொந்த வாகனத்தை கொண்டிருக்க வேண்டும். மின்னஞ்சல் admin@திசைகள்news.com. தொடர்பு எண்கள் 0361811414 அல்லது 0123516515. கோலாலம்பூரின் புக்கிட் பின்தாங் பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நடந்த விளம்பர படப்பிடிப்பின் போது பிக்அப் வாகனத்தின் மீது தீயை பற்ற வைத்து பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பில் 15 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். 17 முதல் 30 வயதிற்கு உட்பட்ட சந்தேக நபர்கள் பத்துகேவ்ஸ், கஜாங், ஷா அலாம் மற்றும் டங்கில் உள்ளிட்ட பல இடங்களில் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் வழங்கிய தகவல்கள் மற்றும் உளவுத்துறை சேகரிப்பின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக டாங்வாங்கி போலீஸ் தலைவர் சசாலி அடாம் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டவர்களில் கடை உரிமையாளர், பணியாளர்கள் மற்றும் ஆடை வணிகத்திற்கான விளம்பர சாகச நிகழ்வுகளை நடத்தும் குழுவினரும் இருப்பதாக சசாலி அடாம் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.